உலக புற்றுநோய் தினமான பிப்ரவரி 4 அன்று தி லான்சென்ஸ் சுவாச மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வின்படி புகைப்பிடிக்காதவர்களிடையே நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்து வருகின்றன. இதற்கு காற்று மாசுபாடு முக்கிய காரணம் என்று அவர்கள் கூறுகின்றனர். சுரப்பைகளில் உருவாகும் புற்றுநோயான அடினோகார்சினோமா, அதாவது இது சளி போன்ற திரவியங்களை உருவாக்குகிறது. 2022 ஆண்டில் உலகளவில் புகைப்பிடிக்காதவர்கள் நுரையீரல் புற்றுநோய்களில் 53 முதல் 70% ஆகும். மற்ற வகை நுரையீரல் புற்றுநோய் நோய்களை போலல்லாமல் அடினோகார்சினோமா சிகரெட் புகைப்படுவதுடன் பலவீனமாக இணைக்கப்பட்டுள்ளது என்று ஆய்வு மேலும் கூறியது. புகைப்பிடிக்காதவர்களிடையே நுரையீரல் புற்றுநோய்களின் விகிதம் வளர்ந்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. 2022 ஆண்டில் பெண்களில் 9.08 லட்சம் புதிய நுரையீரல் புற்றுநோய் வழக்குகள் இருந்தன. அவற்றில் 59.7% அடினோகார்சினோமா என்று ஆய்வில் மதிப்பிடப்பட்டுள்ளது என்று ஆசிரியர்கள் கூறினர். நுரையீரல் புற்றுநோய் உலக அளவில் புற்றுநோய் தொடர்பான இறப்புக்கு 5வது புகைப்பிடிக்காதது முக்கிய காரணியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட பிரத்யேகமாக அடினோகார்சினோமா மற்றும் பொதுவாக பெண்கள் மற்றும் ஆசிய மக்களில் நிகழ்கிறது. மேலும் பெண்களில் இந்த வழக்குகளில் 80,378 துகள்கள் BM மாசுபாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அசாதாரண செல்கள் கட்டுப்பாடின்றி வழங்க தொடங்கும் போது நுரையீரலில் புற்றுநோய் ஏற்படுகிறது. இது மேலும் கட்டிகள் உருவாக்க வழிவகுக்கிறது. இது ஒரு நபர் நன்கு சுவாசிப்பதை கடினமாக்குகிறது. சில சந்தர்ப்பங்களில் இது மற்ற உடல் பாகங்களுக்கும் பரவக்கூடும். இது ஆரம்பகால கண்டறிதலின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது என்று தலேகானின் TH ஆன்கோ லைஃப் புற்றுநோய் மையத்தின் ஆலோசகர் மருத்துவ புற்றுநோயால் நிபுணர் டாக்டர் ஜெயந்த் காவாண்டே கூறியிருக்கிறார். இந்த அதிகரிப்புக்கு பல காரணிகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட அபாயங்கள் காரணமாக இருக்கலாம் என்று டாக்டர் கவாண்டே கூறினார். நுரையீரல் புற்றுநோய்க்கான பொதுவான காரணங்கள் ஒன்று காற்று மாசுபாடு. குறிப்பாக அதிக போக்குவரத்து மற்றும் தொழில்துறை புகை உள்ள நகரங்களில் மாசுபட்ட காற்றை நீங்கள் தொடர்ந்து நீண்ட நேரம் உள்ளிழுக்கும் போது உங்கள் நுரையீரல் சேதமடையக்கூடும். இது நுரையீரல் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று டாக்டர் கவாண்டே கூறினார். ஃபோர்டிஸ் இராந்தினி மருத்துவமனை வாஷின் அறுவை சிகிச்சை புற்றுநோயில் மூத்த ஆலோசகர் டாக்டர் ஷிஷிர் என் ஷெட்டி கூறுகையில், புகையிலை அல்லாத காரணங்களால் நுரையீரல் புற்றுநோயின் நிகழ்வு விகிதம் காற்று மாசுபாடு மற்றும் கல்நார் ஆகியவற்றால் நேரடியாக காரணமாக இருக்கலாம் என்றார். தொழில்துறை ரசாயனங்கள் நீண்ட காலமாக ஒரு காரணமாக மேற்கோள் காட்டப்பட்டுகின்றன. இருப்பினும் இப்போது வாகன மாசு அளவை பாருங்கள். இதில் சிலிக்கா, காட்மியம் மற்றும் குரோமியம் ஆகியவை உள்ளன. இவை நுரையீரல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று டாக்டர் ஷெட்டி கூறினார். செயலற்ற புகைப்படுத்தலும் ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கலாம். ஒருவர் மற்றவர்களிடமிருந்து சிகரெட் புகையை உள்ளிழுக்கும் போது இது நிகழ்கிறது. டாக்டர் ஷெட்டியின் கூற்றுப்படி இப்போதெல்லாம் விமான நிலையங்கள், மால்கள் போன்ற பொது இடங்களில் புகைப்பிடிக்கும் நிலையங்கள் உள்ளன. நீங்கள் ஒரு நபர் புகைப்பிடிக்கும் ஒரு சிறிய பகுதியில் இருப்பதால் புகைப்பிடிக்கும் நிலையங்கள் மிகவும் ஆபத்தானவை என்று டாக்டர் ஷெட்டி கூறினார். பிற காரணிகள் வீட்டு தீப்பொறிகள், பணியிட ரசாயனங்கள் மற்றும் மரபியல் ஆகியவை அடங்கும். ரேடான் வாயுக்கள் நுரையீரல் செயல்பாடுகளை கடுமையாக பாதிக்கும். இதனால் தான் நுரையீரல் புற்றுநோய் உருவாக்கும் அபாயத்தை குறைக்க செயலுக்குமான நடவடிக்கைகள் எடுப்பது முக்கியமானது என்று டாக்டர் கவாண்டே கூறினார். எதை கவனிக்க வேண்டும்? டாக்டர் கவாண்டே பகிர்ந்திருக்கிறார். மாசுபட்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும். எப்போது வெளியில் அல்லது நீங்கள் பார்வையில் இடத்தில் AQI காற்றின் தரக்குறியீடு சரிபார்த்து அதற்கேற்ப திட்டங்களை உருவாக்கும். சமைக்கும் போது சமையல் அறையில் சரியான காற்றோட்டம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பணியிடத்தில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் வெளிப்பட்டால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பாதுகாப்பு முகமூடிகள் அணியுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள். நுரையீரல் புற்றுநோயை பரவுவதற்கு முன்பு அல்லது உங்கள் உடலில் மற்ற பகுதிகளில் பரவுவதற்கு முன்பு சோதனைகளை மேற்கொள்ளவும். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்த் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.